முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள், யோகிகள், இப்படி பல கேட்டகரி இருக்கிறாங்க. என்ன அடிப்படையில் டிஃபரெண்ட்னு கேட்குறீங்க? இது ஒசத்திய தாழ்வுன்னு இல்லையா? ஒன்று உயர்வு ஒன்று தாழ்வுன்னு கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான பாதை. ஒரு தரப்பட்ட குரூப்பானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதோடு கலந்து விடுவார்கள். அப்புறம் அவங்களுக்கு அதை திரும்ப இன்னொருத்தரை கொடுக்கணும் என்ற தேவையும் கிடையாது, திரும்ப பழைய இடத்துக்கு வரணும் என்ற தேவையும் கிடையாது. அதிலே கலந்துருவாங்க. அந்த நிலைக்கு போகும்போது பேச்சு வராது. உயர்ந்த அனுபவங்களை எல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. அதான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். இதான் உண்மையான அர்த்தம். ஒரு எல்லைக்கு மேல போனதுக்கு அப்புறம் உங்களால் பேச முடியாது, மௌனமாகி விடுவீர்கள். அந்த நிலையை அடைந்தவர் தான் மௌனிங்கிறதான் பின்னால முனி என்று மாறி முனிவர் என்ற வார்த்தை வந்தது. உங்களோட ஸ்டேஜில் போய் அதில் கலந்து விடுவார்கள்.